அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே. அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. அதிகாரம் வான் சிறப்பு. குறள் எண் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஒரு மனிதனுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிமையாக, மிக அருமையாக, மிகவும் சுருக்கமாக நமக்கு எடுத்து கூறியது திருக்குறள். இந்த திருக்குறளில் எத்தனையோ குறள்களை நாம் இளமை முதலாக படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த குறள்களை நாம் படிக்கின்ற போதெல்லாம் நம்முடைய மனதிலே பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். வள்ளுவ பெருந்தகை எதற்காக இந்த குறளை எழுதினார்? யாருக்காக இந்த குறளை எழுதினார்? ஒவ்வொன்றும் எழுதப்பட்டதற்கு என்று ஒரு காரணம் உண்டு. இதில் வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளை எழுதுவதற்கு என்ன காரணம் என்றால், வள்ளுவரும் வாசுகியும் தங்களுடைய வாழ்க்கையின் பயனே இந்த குறளை தருவதற்காக வந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம்.
இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைக்க வேண்டும், அற வழியில் தர்ம வழியில் இன்பமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அறம் பொருள் இன்பம் என்கின்ற அற்புதமான விஷயங்களை மிக அழகாக நமக்கு தந்தார். ஔவையார் காலம், வள்ளுவரினுடைய காலம், இவை அனைத்தும் சமகாலமே. வள்ளுவர் காட்டியது முப்பால், அறம் பொருள் இன்பம். ஆனால் அதை வீடு என்கின்ற ஒன்றை மறைமுகமாக்கி காட்டினார் ஔவையார். இதற்குள்ளேயே அதுவும் இருக்கிறது என்பதனால் தான் திருக்குறளில் முப்பாலோடு சேர்த்து இறைவனுடைய அருட்பாலும் நமக்கு கிடைக்கும் என்பதை அற்புதமாக தெளிவுபடுத்தினார். இதில் வள்ளுவ பெருந்தகை ஒரு அருமையான குறளை நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த உலகத்திற்கு தேவையான, எல்லா மக்களுக்கும் தேவையான ஒன்று மழை. மழை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த விதமான ஜீவராசிகளும் வாழ்வதற்கு வழியில்லை. ஒரு இடத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு முதல் ஆதாரமானது தண்ணீர். இந்த மழையை அமிர்தத்தோடு ஒப்பிட்டு நமக்கு சொன்ன வள்ளுவ பெருந்தகை வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து மிக அழகாக அதிலே ஒரு திருக்குறளையும் நமக்கு தந்து இருக்கின்றார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்கின்ற ஒரு அற்புதமான குறள். இந்த குறளை சொல்லுகின்ற போதே பல பேருக்கும் ஒரு கேள்வி வரும். வள்ளுவ பெருந்தகை காலத்திலேயே துப்பாக்கியை பற்றி சொல்லி இருக்கிறாரே, அடுக்கு மொழியாக இரட்டை கிளவி அப்படின்னு நம்ம தமிழ்ல இலக்கணங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த இலக்கணத்தின் படி இந்த குறளை எழுத வேண்டும் என்பதற்காக எதுகை மோனை நயத்தோடு மிக அற்புதமாக நமக்கு சொல்லி இருக்கிறாரா என்றார். ஒரு பாடலை எழுத வேண்டும் என்று சொன்னால் தலை, அடி, அசை, சீர், எதுகை, மோனை, ஓசை, இப்படி பல்வேறு வகையான நயங்களை வைத்துத்தான் எழுத வேண்டும். 1.25 வரிக்குள்ளே எந்த இலக்கணங்களும் இதில் பொருந்துவது கிடையாது. ஆனால் இதற்கென்று சொல்லப்பட்ட இலக்கணத்தில் கூட எதுகை மோனை நயத்தை வைத்து வள்ளுவர் மிக அழகாக குறளை எழுதியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த துப்பாக்கி நாம இன்னைக்கு பயன்படுத்துற துப்பாக்கி கிடையாது. இந்த குறளுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஒரு பொருள் விளைய, விளைகின்ற பொருளை சமைக்க, சமைத்த பொருளை சாப்பிட, சாப்பிட்ட பொருள் செரிக்க, இவை அனைத்திற்கும் தேவையானது ஒன்றே ஒன்று, என்ன அப்படின்னா தண்ணீர். மற்ற எல்லா பொருள்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நின்றுவிடும். ஒரு மண்ணை எடுத்துக்குவோம். இந்த மண் பொருள் விளைவிப்பதற்கு மட்டும்தான் நமக்கு பயன்படுகிறது இல்லையா. பொருளை விளைவித்து கொடுத்தலோடு அந்த மண்ணினுடைய கடன் அப்படிங்கிறது முடிந்து விடுகிறது. ஆனால் நீருக்கு அப்படிப்பட்ட கடனா இல்லையே. அதுக்கு எல்லா நாளும் வேலை இருந்துகிட்டே இருக்க. முதல்ல பொருளை விளைய வைக்கணும், அதுக்கப்புறமா விளைந்த பொருளை சமைக்க வைக்கணும், அதுக்கப்புறமா சமைச்ச பொருளை நாம சாப்பிட வைக்கணும். அப்படி நாம சாப்பிட வச்ச பொருளை செரிக்க வைக்கணும். சாப்பிட்டா மட்டும் பத்தாது இல்ல, செரிக்க வைக்கணும் இல்லையா, செரிக்க வைக்கணும். செரித்த பொருள் மீண்டும் வெளியேற, அந்த வெளியேறிய கழிவுகளை நீக்க, இப்படி தண்ணீரின் துணை இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் நம்மால் செய்ய முடியாது. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை மிக தெளிவாக முதல் வரியிலே சொன்னார், துப்பார்க்கு. உற்பத்தி அப்படிங்கறத அதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கணும். துப்பார்க்கு துப்பாய, அதற்கு பிறகு அதை ஆக்குவதற்கு உண்டான தன்மை என்ன என்று. துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த மழையை கூட வள்ளுவ பெருந்தகை தூவும் மழை அப்படின்னு சொன்னார். ஏன்? பெரும் மழையாக வந்து நம்மை துன்பப்படுத்தக்கூடிய மழை அல்ல, அது தூவலாக வந்து நமக்கு வாழ்வியல் பலனை பெற்றுத்தரக்கூடிய அருமையான சாரல் மழை அப்படின்னு நமக்கு அறிவுரைப்படுத்துகிறார். மழையினுடைய அவசியத்தை வள்ளுவர் கூறிய விதத்தையும் கேட்டால் நீரினுடைய அருமையை உணர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வாழ முயற்சிக்க வேண்டும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ
அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.